குளிச்சதும் அடிச்சிருச்சு. மணி 5 ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக ஒரே வேலையாக இருந்ததுனால அப்படியே நல்லா அலுப்பில் தூங்கியாச்சு. சரி எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசை தொளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மாமா வந்து காஃபியோட எழுப்பலாம். அப்பாடி ஒரு வழியை நல்லா தலைவலியை குளிச்சாச்சு. நல்லா குளிச்சதுக்கு அப்புறம் தான் சுறுசுறுப்பாக இருக்குது. நல்லா இப்போ வாசலை தொளிச்சுட்டு கூட்டி கோலம் போட்டுற வேண்டியதான். எப்பா 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 இந்த கோலத்தை போட முடியும், குறுக்கு என்னம்மா வலிக்குது. அப்பாடி ஒரு வழியாக வாசை தொளிச்சு கோலம் போட்டாச்சு. இனி வீட்டுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு காஃபி போட வேண்டியதான். அப்பா கடவுளே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணும், அப்படியே எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நடக்க இருக்கிற என் மருமகனின் பெயர் சூட்டு விழாவும் நல்லபடியாக அருளால் நடந்து முடிக்கணும். கடவுளே, நீ தான் அருள் புரியணும். என்னங்க, நீங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த அம்மாட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் வந்துடுறேங்க. சரிம்மா. அம்மாடி மல்லிகா, அம்மாட்ட என்னம்மா பேச போகிறேன்? அம்மா இந்த பாருங்கம்மா, உங்கள் மருமகளை குறை சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. உங்கள் மருமக என் மயனை தூக்கவே கூடாது கறந்து கொண்டோம். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணுமா? அடியே லூசு சிரிக்கி, இதெல்லாம் நீ சொல்லித்தரணும்னு எனக்கு அவசியம் இல்லடி. அவளே ஒரு பிள்ளையை பெற்றுக்க துப்புள்ளாதவ. அவகிட்ட போய் நல்ல நாள் பொழுதும் என் பேரனை கையில் கொடுப்பனா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ கவலைப்படாதடி. சரி சரி ரூமுக்கு போ, நான் அந்த குந்தானியை காஃபியை கொண்டு வர சொல்கிறேன். அம்மா சொல்கிறத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் மயன் சொன்னான், இந்த அவன் சொன்னான், இவன் சொன்னான்ட்டு என் மயனை மட்டும் அவள் கையில் கொடுத்த எனக்கு கெட்ட கோபம் வந்துடும்மா. சரிம்மா நீ டென்ஷன் ஆகாத, அம்மா இருக்கல்ல, அம்மா பார்த்துக்கிறேன். ஏய் அன்னைக்கிளி, அன்னைக்கிளி கூப்பிட்டா காதே கேட்காது இவளுக்கு. அடியே அன்னைக்கிளி. அத்தை சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா அத்தை? அடியே அன்னைக்கிளி, உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை உருப்படியாகவே செய்ய மாட்டியாடி. காலையில் உங்கள்கிட்ட என்னடி சொன்னேன்? என் மகளை எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு டீ காஃபியெல்லாம் கொடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லி தானடி சொன்னேன். எழுப்பி மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன்னா மற்ற வேலையெல்லாம் அவங்களுக்கு யாரடி பார்க்குறது? அத்தை இப்போ காஃபி இப்போ கொண்டு போயிடுறேன் அத்தை. என்னடி நடிக்கிற? நான் சொன்ன அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பியா? உண்மையான பாசம் இருந்தால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீ செய்யணும்லடி. அவன் மேலே உனக்கு பாசம் இருந்தால் தானே, அவன் மேலே நீ முழுக்க முழுக்க பொறாமையில் தானே கருகி போய் கிடக்குற.